நான் இந்த பார்ட்டில் வந்து லவ் குஷ் அவரோட 6th பார்ட் போட போகிறேன். வால்மீகி கா ஆசிரம், வால்மீகி உடைய ஆசிரமம். வால்மீகி முனி பகுத் படே ருஷி தே, அதாவது ரிஷினா முனிவர்கள். வால்மீகி முனிவர் மிகப்பெரிய முனிவராக இருந்தார். உனோக்னேஹி அவர்தான், பஹ்லே பகல் முதலில், சன்ஸ்கிருத் மேம் சமஸ்கிருதத்தில், ராமாயண் லிக்கி ராமாயணம் எழுதினார். ஜோ அது, வால்மீகி ராமாயண் கே நாம் சே வால்மீகி ராமாயணம் என்ற பெயரில் மஷ்ஹூர் ஹ புகழ்பெற்று இருக்கிறது. ஜஹாங் சீதாஜி பைட்டி தி, எங்கே சீதாஜி அமர்ந்திருந்தாரோ, வஹாங் சே அங்கிருந்து, தோடிஹி தூர்பர் சிறிது தொலைவிலே, வால்மீகி முனிகா ஆஷ்ரம் தா, வால்மீகி முனிவருடைய ஆசிரமம் இருந்தது. வே அவர், உசி வன்மே அந்த வனத்தில், அப்னே சிஷ்யோங் கே சாத் தன்னுடைய சிஷ்யர்களுடன், ரஹ்தே தே வசித்து வந்தார். அவுர் மேலும், பகவான் கா பஜன் கர்த்தே தே பகவானுக்கு பஜனை செய்து வந்தார். உன்கே அவருடைய குச் சில சிஷ்யர்கள், கும்தே ஹுயே சுற்றி கொண்டே, உசி ஜகஹ் பர் அந்த இடத்தை, பகுஞ்சே அடைந்தார்கள், ஜஹாங் எங்கே, சீதாஜி சீதா, அகேலி பைட்டி தனியாக அமர்ந்து, ரோ ரஹீத்தி அழுது கொண்டு இருந்தாரோ அங்கு வந்து சேர்ந்தார்கள். உஸ் டராவனேனா பயங்கரமான, அந்த பயங்கரமான ஜங்கல் மேம் காட்டில், ஏக் ஸ்திரீகோ ஒரு பெண்ணை, அக்கேலே பைட்டி தனியாக அமர்ந்திருப்பதை, தேக்கர் பார்த்து, வே பகுத் ஹைரான் ஹுயே அவர்கள் மிகவும் வியப்பால் பிரமித்தார்கள். வே அவர்கள், ஃபௌரன் உடனே, அப்புனே தன்னுடைய, குரு வால்மீகி முனிக்கே பாஸ் குரு வால்மீகி முனிவருக்கு அருகில் சென்று, போலே பேசினார்கள். மகாராஜா யஹாங்சே இங்கிருந்து, தோடி தூர்பர் சிறிது தொலைவில், கங்கா கே கினாரே கங்கை கரையில், ஏக் படி ஒரு பெரிய அழகான, படி சுந்தர் ஸ்திரீ ஒரு மிக அழகான பெண், பைட்டி அமர்ந்து, ரோ ரஹீகை அழுது கொண்டு இருக்கிறார். உஸ்கே ஆஸ்பாஸ் அவர் அருகில், கோயி நஹீகை யாரும் இல்லை, மாலும் தெரியவில்லை, வஸ்திரீ கோன்ஹ அந்த பெண் யார் என்று. அவுர் மேலும், உசே கியா தக்லீஃப் ஹ அவளுக்கு என்ன கஷ்டம். யக்கபர் சுன்தேஹி இந்த செய்தியை கேட்டவுடனே, வால்மீகி முனிவர் துரந்த் உடனே, உட்டு கடேஹுயே எழுந்து நின்றார். அவுர் மேலும், குச் சிஷ்யோங்கோ சில சிஷியர்களை, லேக்கர் அழைத்து கொண்டு, சீதாஜி கே பாஸ் பகுஞ்சே சீதாஜி அருகில், அதாவது இருக்குமிடத்தில் அடைந்தார்கள். வஹாங் அங்கே, ஜாக்கர் சென்று, உனோங்னே அவர், சீதாஜி சே பூச்சா சீதாஜியிடம் கேட்டார், தேவி தும் கோன் ஹோ நீ யார். யஹாங் இஸ் டராவனே இங்கு, இஸ் டராவனே இந்த பயங்கரமான, அவுர் மேலும், ஜங்லி பசுவோங் சே காட்டு விலங்குகள், பரே அப்படின்னா நிறைந்த, ஜங்லி பசுவோங் சே பரே ஹுயே காட்டு விலங்குகள் நிறைந்த, வன்மே காட்டில், அக்கேலி கியோ பைட்டி ஹோ தனியாக ஏன் அமர்ந்திருக்கிறாய். மேரா நாம் வால்மீகி ஹை மேரா நாம்னா என்னுடைய பெயர், வால்மீகி, மைன் நான், ஏக் ஒரு, ரிஷி ஹூம் நான் ஒரு முனிவர். அவர் மேலும், இசி வன்மே இதே காட்டில், தபஸ்யா கர்த்தாகும்
தவம் செய்கிறேன். தும் நீ பினா கிசி பை அதாவது எந்த பயமும் இல்லாமல், யா அல்லது சங்கோச்சே அதாவது கூச்சப்படாமல், அப்புனா சாரா உன்னுடைய எல்லா ஹால்னா நிலைமை, கஹோ சொல், மை துமாரா துக் நான் உன்னுடைய துக்கத்தை தூர் கர்னேக்கி போக்குவதற்கு, கோஷிஷ் கருங்கா முயற்சி செய்வேன். சீதாஜினே ரோத்தே ஹுயே சீதாஜி அழுது கொண்டே, அப்னி துக்பரி தன்னுடைய துக்கம் நிறைந்த, கஹானி கதை, கக் சுனாயி சொன்னார். உன்கி கஹானி அவருடைய கதையை, சுன்கர் கேட்டு, முனிகோ முனிவருக்கு, படா ரஞ்ச் ஹுவா மிகவும் துன்பம் உண்டானது. உனோங்னே அவர், மன் ஹி மன் மனதிற்குள்ளேயே, ஸ்ரீ ராமச்சந்திரஜியை தாரீஃப் கர்த்தே ஹுயே புகழ்ந்து கொண்டு, கஹா சொன்னார். தேவி ராமச்சந்திரஜி அப்னி பிரஜா கி தன்னுடைய மக்களுடைய, பலாயி கேலிய நன்மைக்காக, துமாரா உன்னை, தியாகம் செய்திருக்கிறார். வே அவர், அப்னி பிரஜா கே தன் மக்களுடைய, சச்சே சேவகை உண்மையான ஒரு சேவகன். லேக்கின் ஆனால், தும் நீ, கிசி பாத்கா எந்த விஷயத்திற்கும், துக் மத் கரோ துக்கம் அடையாதே. தும் அப்னே ஆன்சு போஞ்சோ தும்னா நீ, அப்னேனா உன்னுடைய, அப்னானா ஒன்ஸ் ஓன்னு அர்த்தம், ஆன்சுன கண்ணீர், போஞ்சோ துடை, அவுர் மேரே சாத் சலோ மேலும் என்னுடன் வா. யஹாசே இங்கிருந்து, பாஸ்ஹி அருகில்தான், மேரா ஆஷ்ரமகை என்னுடைய ஆசிரமம் இருக்கிறது. வஹாங் தும் சுக்சே அங்கே நீ சந்தோஷமாக, ரக் சக்திகை இருக்க முடியும். மை துமேங் அப்னி பேட்டிக்கு தரஹ் மை நான், துமேங் உன்னை, அப்னினா என்னுடைய, பேட்டிக்கு தரஹ் மகளை போல, ரக்கூங்கா வைப்பேன், அவுர் மேலும், கிசி பாத்கி எந்த விஷயத்திற்கும், தக்லீஃப் துன்பம், நா ஹோனே தூங்கா வரவிட மாட்டேன். முனிக்கு பாத்தேங் சுன்கர் முனிவருடைய பேச்சை கேட்டு, சீதானே சீதா அப்னேகோ தன்னையே, சம்பால்திகை அதாவது மேனேஜ் பண்ணிக்கிறது. வே ஆன்சு போஞ்ச்கர் அவர் கண்ணீரை துடைத்து விட்டு, கடி ஹுயி நின்று கொண்டார். மேலும், உன்கே சாத் சல் படி அவருடன் செல்ல நேர்ந்தது. வால்மீகிகா ஆசிரமம் வால்மீகியுடைய ஆசிரமம், கங்கையுடைய சுந்தர் தட்டுப்பர் அழகான கரையில், பனா ஹுவாத்தா அமைந்திருந்தது. சாரோங் தரஃப் நான்கு பக்கமும், கயி தரக்கே பல வகையான, பேடு பௌதே மரம் செடிகள், லகே ஹுயேத்தே ஏற்பட்டு இருந்தது. ஜின்பர் அதில், பக்ஷிகன் பறவை கூட்டங்கள், அப்னே தன்னுடைய, கல்ரவ்சே ஆரவாரத்தால், ஆசிரமிக்கி ஷோபா அந்த ஆசிரமத்தினுடைய அழகை, படா ரஹேத்தென உயர்த்தி கொண்டு இருந்தது. இதர் உதர் இங்கும் அங்கும், வன்ய பசு காட்டு விலங்குகள், ஆனந்த் மக்னஹோ ஆனந்தத்தில் ஈடுபட்டு, கிரீடா கர் ரஹேத்தே விளையாடிக் கொண்டு இருந்தன. ஹிரணோங்கி பச்சே மான் குட்டிகள், சலாங் மார்த்தே ஹுயே பாய்ந்து, பேதடக் அச்சமற்று, இதர் உதர் இங்கும் அங்கும், தௌடு ரஹேத்தே ஓடிக்கொண்டு இருந்தன. பூஸ்கி பனி அதாவது வைக்கோல், காய்ந்த புல்லால், பனி உண்டாக்கப்பட்ட, குட்டியாமே குடிசையில், முனி பைட்டே முனிவர் அமர்ந்திருந்தான். பகவான் கோ யாதுகர் ரஹேத்தே பகவானை நினைத்து கொண்டு இருந்தார். யஞ்ஞகா துவாங் அந்த யாகத்து புகை, சாரோங் ஓர் நான்கு பக்கமும்,
ஃபைல் ரகா தா பரவிக்கொண்டு இருந்தது. ஜிஸ்கோ தேக்னேசே அதை பார்ப்பதால், பாதல் மேகங்கள், சா ஜானேகா மறைந்து விட்டதை போன்ற, கியால் கியால்ன எண்ணம், ஹோ ஜாத்தா ஏற்பட்டு விட்டது. வால்மீகினே கே ஆசிரமமே வால்மீகியுடைய ஆசிரமத்தில், பகுத்சே நிறைய, தபஸ்விகள், அப்புனி ஸ்திரியோங் கே சாத் தன்னுடைய மனைவிகளுடன், ரகுதேத்தே வசித்து வந்தார்கள். சீதாஜி வஹாங்கி ஸ்திரியோங் சே சீதாஜி அங்குள்ள பெண்களுடன், மில்கர் சேர்ந்து, பகுத் குஷ் ஹுயி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். சீதாஜி வஹாங் ஜாக்கர் அங்கே சென்று, உன்கே சரணோங் மே அவருடைய பாதங்களில், அப்புனா சிர் ஜுகாயா தன்னுடைய தலையை குனிந்தார். அவர் மேலும், ஜோ பேண்ட் எந்த பரிசை, உன்கேலியே அவர்களுக்காக, சாத் லாயி தி உடன் கொண்டு வந்திருந்தாரோ, உசே அதை, உன்கே பைரோங் மேம் ரக்கா அவர்களுடைய காலில் வைத்தார். வால்மீகினே சீதாஜி கே ரஹ்னே கேலியே வால்மீகி சீதாஜி இருப்பதற்காக, பாஸ்ஹி அருகிலேயே, ஏக் ஒரு, சுந்தர் அழகான, குட்டியா குடிசை, பனாதி அமைத்து கொடுத்தார். சீதாஜி உஸ்மே அதில், படே ஆராம் சே ரஹ்னே லகி மிகவும் வசதியாக இருக்க தொடங்கினார். ரிஷி முனியோங்கி அந்த ரிஷி முனிவர்களுடைய, பத்னியோங்கே மனைவிகளுடைய, சங்குமே சேர்க்கையில், வே அப்புனா துக் அவர் தன்னுடைய துக்கத்தை, பூல்சி கயி மறந்தே விட்டார். ஃபிர்பி இருந்த போதிலும், கபி கபி எப்பொழுதாவது, வே அவர், ஸ்ரீ ராமச்சந்திர ஜிகோ ஸ்ரீ ஜியை, யாத் கர்கே நினைத்து, ரோயா கர்த்தி தி அழுது வந்தார். லவ் குஷ் கா ஜனம் और வித்யாத்யயன் லவ் குஷுடைய பிறப்பும் கல்வி கற்றலும். சீதாஜி ஜிஸ் சமய் சீதாஜி எந்த சமயத்தில், வால்மீகி கே ஆசிரமே ஆயீதி வால்மீகியுடைய ஆசிரமத்திற்கு, ஆயீதி வந்திருந்தாரோ, உஸ் சமய் அந்த சமயத்தில், வே அவர், சாத் மஹினே கி 7 மாத, கர்ப்பவதி தி கர்ப்பவதியாக இருந்தார். ஆஷ்ரம் மேம் ஆசிரமத்தில், ஆனே கே 2 மஹினே பாத் ஆசிரமத்திற்கு ஆனே வந்த, 2 மஹினே பாத் 2 மாதத்திற்கு பிறகு, உன்கே கர்ப் சே 2 லடுக்கே பைதா ஹுயே அவருக்கு 2 பையன்கள் பிறந்தார்கள். உஸ் சமய் அந்த சமயம், முனியோங்கி பத்னியோங் முனிவருடைய மனைவிகள், உன்கி படி சேவாக்கி அவருக்கு மிகப்பெரிய சேவை செய்தார்கள். ஜராபி கொஞ்சமும், கிசி பாத்கி எந்த விஷயத்திலும், தக்லீஃப் நஹி ஹோனேதி துன்பம் வரவிடவில்லை. ஜப் எப்பொழுது, வால்மீகிக்கு கபர் மிலி கபர்ன செய்தி, மிலி கிடைத்ததோ, கி சீதாஜி கே 2 பச்சே ஹுயே ஹை அதாவது சீதாஜியிற்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள் என்று எப்பொழுது செய்தி கிடைத்ததோ, வே பகுத் குஷ் ஹுயே அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். வே அவர், உசி வக்து அந்த சமயத்தில், சீதாஜி கே பாஸ் சீதாஜி அருகில், சீதாஜி இடத்தில், ஆயே வந்தார். और மேலும், உன்கி கோதுமே அவருடைய மடியில், கோதுன மடியின் அர்த்தம், 2 சுந்தர் 2 அழகான, பச்சே குழந்தைகளை, தேக்குகர் பார்த்து, பகுத் மிகவும், குஷ் ஹுயே மகிழ்ச்சி அடைந்தார். உனோங்னே அவர், பச்சோங்கோ குழந்தைகளுக்கு, ஆசிர்வாத் தியா ஆசிர்வாதம் கொடுத்தார். அவர், படே கா நாம் பெரியவனுடைய பெயர், லவ் அவர், சோட்டே கா சிறியவருடைய பெயர், குஷ் அப்படின்னு வைத்தார். ரக்கான வைத்தார். லவ் அவர் குஷ், லவ் மற்றும் குஷ்கே பைதா ஹோனே கி கபர் பிறந்த செய்தி, தோடிஹி தேர்மே சிறிது நேரத்திலேயே,
சாரே ஜங்கிள் மே காடு முழுவதும் ஃபைல் கயி பரவிவிட்டது. ஆஸ்பாஸ் கே அருகிலுள்ள ரிஷி முனி அப்பனி அப்பனி பத்னியோं के साथ அந்த ரிஷி முனிவர்கள் தங்களுடைய பத்னியோं के साथ மனைவிகளுடன் ஆயே வந்தார்கள். அவர் மேலும் சீதாஜிக்கு பதாயி வாழ்த்துக்கள் அவர் தத்தானா அண்ட் மீனிங் வரும் பச்சோங்கோ குழந்தைகளுக்கு ஆசிர்வாத் தேனே லகே ஆசிர்வாதம் கொடுக்க தொடங்கினார்கள். சீதாஜி படே பிரேம்சே சீதாஜி மிக அன்புடன் தோனோங் பச்சோங்கா இரண்டு குழந்தைகளை லாலன் பாலன் கர்னே லகி வளர்க்க தொடங்கினார். முனியோங்கி பத்னியோங் முனிவருடைய மனைவிகளும் தோனோங்கோ இருவரையும் பகுத் பியார் கர்த்தி தி மிகவும் அன்பு செலுத்தி வந்தார்கள். அவர் மேலும் அப்னி கோதுமே தன்னுடைய மடியில் லேக்கர் எடுத்து கண்டோங் மணிக்கணக்கில் கேலா கர்த்தி தி விளையாடினார்கள். தோனோங் பச்சே இரண்டு குழந்தைகள் தேக்னே மேம் பார்ப்பதில் படே தேஜ் மிகவும் சுறுசுறுப்பாகவும் खूबसूरत அழகாகவும் और ஹோன்கார் மாலும் ஹோத்தே தே நல்ல அறிவுடையவர்களாகவும் தெரிந்தார்கள். क्यों ना हो ஏன் இருக்காது படே பாப்புக்கே பேட்டே ஹி தோத்தே அதாவது அப்பாவுக்கு தப்பாமல் பிள்ளை பிறந்திருக்காங்க. லவ் அவர் குஷ்கா பச்பன் லவ் மற்றும் குஷுடைய பச்பன்னா குழந்தை பருவம் கேல் கூதுமே பீத்தா விளையாட்டில் கழிந்தது. ஜப் எப்பொழுதும் தோனோங் இருவரும் படே ஹுயே பெரியவர்கள் ஆனார்களோ தப் அப்பொழுது வால்மீகினே உன்கோ படானா லிக்கானா சுருக்கிய அவர்களுக்கு எழுத படிக்க கற்பிக்க ஆரம்பம் செய்தார். ராஜா கே லடுக்கோங்கோ ராஜாவுடைய சிறுவர்களுக்கு லிக்னா படுனா அதாவது படிப்பது ஜித்னா எவ்வளவு ஜரூரிக அவசியமோ உத்னாகி அத்தனை ஜரூரிக தேவை தீல் தல்வார் சலானா வில்லம்பு விடுதல் லடுனா பிடுனா சண்டையிடல் அவர் ராஜநீதி ஜான்னாபி ராஜநீதினா பொலிட்டிக்கல் அரசியலை தெரிந்து கொள்வதும் எக்ஸ் சமஜ்கர் இதை புரிந்து கொண்டு ரிஷி லிக்னா படுனா சிக்கானே கே அலாவா எழுத படிப்பதை கற்பிப்பதுடன் உன்கோ ஹத்தியார் ஆயுதங்கள் சலானா பி சிக்கானே லகே ஆயுதங்களை வீசவும் கற்பிக்க தொடங்கினார். கபி பேடோங்கி எப்பொழுதாவது கபினா எப்பொழுதாவது பேடோங்கி சாகுமே மர நிழலில் பைட்கர் அமர்ந்து கொண்டு ஜமீன் கி பட்டியோங் பர் தரையில் உள்ள அந்த எழுதும் பலகையில் உன்கோ அவர்களுக்கு லிக்னா படுனா சிக்காத்தே எழுத படிக்க கற்பித்தார். கபி மைதான் மே ஜாக்கர் எப்பொழுதாவது மைதானத்திற்கு சென்று ஹத்தியார் சலானா ஆயுதங்கள் விடுவது. தோனோங் பாயி இரண்டு சகோதரர்களும் ஜிஸ் தரக் எந்த வகையில் படுனே லிக்னே மேம் எழுத படிப்பதில் ஹோஷியார் திறமையானவர்களாக நிக்கலே தோன்றினார்களோ உசி தரக் அதே மாதிரி ஹத்தியார் சலானேவி ஆயுதங்களை சுழற்றுவதிலும் உன்கி தேஜி தேக்குகர் அவர்களுடைய வேகத்தை பார்த்து ருஷி முனிபி அந்த ரிஷிகளும் தாந்தோங் தலே உங்களி தபாத்தே தே ஆச்சரியத்தில் மூழ்கிவிட்டார்கள். தோடேகி அர்சே மேம் சிறிது நேரத்தில் தோனோங்ன இருவரும் சபி வித்யாயேங் எல்லா கலைகளையும் சீக்லி கற்று கொண்டார்கள். வால்மீகி ஏக் படே தபஸ்வி ஹோத்தே ஹுயேபி வால்மீகி ஒரு பெரிய தபஸ்வியாக ஹோத்தே ஹுயேபி இருந்த போதிலும் துனியாக்கி உலகத்திலுள்ள
சப் கலாயேங் எல்லா கலைகளையும் ஜான்தே தே அறிந்திருந்தார். இவர் பகுத் அச்சே கவி இவர் மிகப்பெரிய கவிஞர் மற்றும் கவயாபி தே பாடகராகவும் இருந்தார். உனோங்னே அவர் லவ் குஷ்கோபி லவ் குஷிற்கும் அச்சி தரக் நல்ல வகையாக சங்கீத சிக்காயா சங்கீதம் கற்பித்தார். இசி சமய இந்த சமயத்தில் வால்மீகி முனிவர் ராமாயணம் லிக்னே லகே எழுதத் தொடங்கினார். உஸ்மேம் அதில் உனோங்னே அவர் ராம் சீதா கி ராமன் சீதையுடைய கஹானி கதை ஷுரு சே ஆரம்பத்திலிருந்து ஆக்கிர் தக் கடைசி வரை லிக்கி எழுதினார். இந்த புத்தகம் அப்பி இப்பொழுதும் படா மான்கை மிகவும் மரியாதை இருக்கிறது. மரியாதை கௌரவம். கித்தனேகி லோக் எத்தனையோ பேர் ரோஜ் தினமும் சபேரே காலையில் உட்டுக்கர் எழுந்து இஸ்கா பாட் கர்த்தேகை இதை படிக்கிறார்கள். ரிஷி நே லவ் குஷ் தோனோங்கோ ரிஷி லவ் குஷ் இருவருக்கும் ராமாயணத்தில் உள்ள சாரே ஸ்லோக் எல்லா ஸ்லோகங்களையும் ஜபானி யாத் கராதியா வாய்மொழியாக மனப்பாடம் செய்வித்தார். தோனோங் பாயோங் கி இரண்டு சகோதரர்களுடைய ஆவாஜ் சத்தம் படி மிகவும் ஷுரீலி இனிமையான குரலாக இருந்தது. ஜப் எப்பொழுது அவர் ஹாத்மே கையில் வீணா லேக்கர் வீணையை எடுத்து மதுர் ஸ்வர்மே இனிமையான குரலில் ராமாயண ஸ்லோகத்தை காத்தே தோ பாடினால் சுன்னேவாலே கேட்பவர்கள் முக்து ஹோ ஜாத்தே தே மிகவும் ஆழ்ந்து விடுகிறார்கள் திகைப்படைந்து விடுகிறார்கள். சீதாஜி தோ உசே சுன்கர் சீதாஜி அதை கேட்டு ஃபூலி ந சமாத்தி தி மிக மகிழ்ச்சி அடைந்தார். அவர் லவ் குஷிற்கு குஷை பார்த்து தேக்குகர் பார்த்து மன் மனதுக்கு உள்ளேயே ஸ்ரீ ராமச்சந்திரஜி கி யாத் கர்த்தி ஸ்ரீ ராமச்சந்திரனை நினைவுபடுத்திக் கொள்கிறாள். மேலும் கஹ்தி சொல்கிறாள். தோனோங் இவர்கள் இருவரும் டீக் உன்ஹீன் ஜெய்சே சரியாக அவரை போலவே இருக்கிறார்கள். அப்னே இன் பச்சோங்கோ அவர் தன்னுடைய இந்த பச்சோங்கோ தேக்கர் குழந்தைகளை பார்த்து கித்தனே குஷ் ஹோங்கே எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள். லேக்கின் ஆனால் லவ் மற்றும் குஷிற்கு பதா நாத்தா இது தெரிந்திருக்கவில்லை. கிஸ்கே லடுகேகை அவர்கள் யாருடைய குழந்தைகள் என்று சமஜ்தே தே அவர்கள் எண்ணியிருந்தார்கள். ராமாயணத்துடைய ராமன் கோயி படே ராஜாகை ஏதாவது ஒரு பெரிய அரசராக இருப்பார். ஜினோங்னே படே காம் கியேகை அவர் பெரிய பெரிய வேலைகள் செய்திருக்கிறார். படிங்க, அடுத்தது தொடரும்.